حن قلبي للمدينة لرسول الله فاقتفى القلب حنينا طالبا لقيا. يا طيبة الأنوار لي شوق تبعت هداه. يا طيبة الأنوار لي شوق تبعت هداه. شوق تبعت هداه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد، قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. صدق الله مولانا العلي العظيم. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தாலா நம்மை முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே பிறந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ் நமக்கு நல்ல மஜ்லிஸ்கள், நல்லவருடைய சுஹபத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். இது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. காரணம், நாம் வாழுகின்ற காலத்திலே நம்மை அல்லாஹ்வை விட்டு தூரப்படுத்துகின்ற விஷயங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எது எனக்கு பிடிக்கவில்லையோ அதை யாரு சொல்லியும் நான் செய்வது கிடையாது. எனக்கு ஒரு உணவு பிடிக்கவில்லை, எத்தனை பேர் வற்புறுத்தினாலும் நான் அதை சாப்பிடுவது கிடையாது. ஆனால் அல்லாஹுக்கு பிடிக்காத காரியத்தை நாம் செய்கிறோம். அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார், அவர் செய்தார், இவர் செய்தார், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், அவருடன் இருந்தேன், இவருடன் இருந்தேன் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற காரியத்தை சாதாரணமாக நாம் அதை எண்ணிக்கொள்கிறோம், அதை வளமையாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அதற்கான ஒரு தௌபாவுடைய மஜ்லிஸ் தான் இது. பார்க்கின்றோம், ஆட்டோ ஓட்டக்கூடியவர் ஆட்டோவுடைய டச்சிலே இருந்தால்தான் அவர் கீரை முறுக்கியவுடன் ஆட்டோ ஓடும். ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாரு, சொல்றாரு, ரொம்ப நாள் டச்சில் இல்லைங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, ரொம்ப நாள் நான் தொடர்பு இழந்துட்டேங்க, அதனால் என்னால் சரியாக முன்பை போல ஓட்ட முடியவில்லை என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலகத்தின் ஒரு வாகனம் அதையே போவதற்கு நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், அது எனக்கு டச் இல்லை என்று சொல்லுகிறோம், அது எனக்கு தொடர்பு இல்லை என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் எந்த காரியம் செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய தவறிவிட்டோம். அப்படி இருக்கின்ற நிலைமையில் எப்படி அதை நாம் இதுவரை செய்யாமல் புதிதாக செய்ய முடிகிறது என்பதை யோசிக்க வேண்டும். அதனால நாம் தௌபாவுடைய மஜ்லிஸ் நல் காரியங்களோடு எப்பொழுதும் தொடர்போடு இருக்க வேண்டும். எப்பொழுதும் சொல்றாங்க பாருங்க, டச் இருக்கிறவர் தான் வாகனத்தை ஓட்ட முடியும், தொடர்பில் இருக்கக்கூடியவர் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்வதை போலத்தான் நல் அமல் செய்து கொள்ள கொள்ள அதில் பழக பழகத்தான் ஒரு மனிதருக்கு நல் அமலுடைய அந்த செய்வதிலே இலகுவான வாசல்கள் திறக்கப்படும். இல்லை என்று சொன்னால், எப்படி ஒருவர் டச் இல்லாதவர் திடீரென்று வாகனத்தை எடுத்து விட்டால் அவர் திணறுகின்றார், தடுமாறுகின்றார். அதே போன்று தான் என்றோ ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் ஜும்மா சொல்லக்கூடியவர், என்றோ ஒரு நல் அமல் செய்யக்கூடியவர், அவர் திணறி விடுவார். நல் அமல் செய்கின்ற விஷயத்தில் அதை தினமும் தொடர்போடு செய்யக்கூடியவர் தான் அவருக்கு நன்மைகள் இலகுவாக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். எனவே நம்முடைய அந்தஸ்தை நாமே விளங்காமல் இருக்கிறோம். பெருமானார் நம்மை, இந்த உம்மத் ஒரு உம்மத்திற்கு நிகர், ஒரு உம்மத் இன்னொரு உம்மத்திற்கு சமமாக இருக்கலாம். ஆனால் பெருமானார் நமக்கு கொடுத்த டைட்டில் என்ன தெரியுமா? அன்தும் தூஃபூன சபஈன உம்மத்தன், நீங்கள் 70 உம்மத்திற்கு சமமானவர்கள். தூஃபூன, நீங்கள் 70 உம்மத்திற்கு நிகராக இருக்கின்றீர்கள். அன்தும் கைருஹா வ அக்ரமுஹா அலல்லாஹ், அந்த 70 உம்மத்துகளை விடவும் அல்லாஹ்வின் பார்வை நீங்கள் சிறந்தவர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி என்ன சொல்ல வருகின்றார்கள்? உங்களுக்கு கிடைத்ததை போல ஒரு நபி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மற்றவர்களுக்கு கிடைத்ததெல்லாம் நபிமார்கள் கிடைத்தார்கள், ஆனால் உங்களுக்கு சையதுல் அம்பியா கிடைத்திருக்கிறார்கள், சையதுல் முர்சலின் கிடைத்திருக்கிறார்கள்.
காத்தமுல் நபியும் கிடைத்திருக்கிறார்கள், பஷீருல் நதீரில் கிடைத்திருக்கிறார்கள், ஷஃபீஉல் முதுரில் கிடைத்திருக்கிறார்கள். இது போன்ற நபி யாருக்காவது கிடைத்திருக்கிறார்களா? எனவே நீங்கள் 70 உம்மத்திற்கு நிகரானவர்கள் என்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். எனவே நாம் இது போன்ற நல் காரியங்கள் செய்கின்ற ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தருகிறானா, அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மன் ருஸிக ஃபீ ஷைஇன் ஃபல்யல்ஸமுஹு, பெருமானார் சொன்னார்கள், எந்த காரியம் செய்கின்ற வாசலை அல்லாஹ் திறந்து விட்டானோ அவர் அந்த வாசலை பற்றி பிடிக்கட்டும். ஒருவருக்கு தௌபாவுடைய மஜ்லிஸுடைய வாசல் கிடைச்சிருச்சா, அவர் அதை வெற்றியாக பிடிக்கட்டும். ஹிதாயத்துடைய வாசல் கிடைச்சிருச்சா, அதை அவர் வெற்றியாக பிடிக்கட்டும். எந்த நல் அமல் செய்கின்ற ஒரு வாய்ப்பும் யாரையும் மட்டமாக நினைக்காதீர்கள், எந்த நல் அமலையும் தடுக்காதீர்கள். ஒருத்தர் ஜிக்ர் செய்கிறார், ஜாக்கிரனுடைய பட்டியலில் சேர்க்கட்டும். ஒருவர் ஷுக்குர் செய்கிறார், ஷாக்கிரனுடைய பட்டியலில் சேர்க்கட்டும். ஒருவர் குர்ஆன் ஓதுகிறார், காரினுடைய பட்டியலில் சேரட்டும். ஒரு துஆ செய்கிறார், அவர் தாயினுடைய பட்டியலில் சேரட்டும். எந்த காரியம் யார் செய்தாலும் அவர்களை தடுக்க வேண்டாம். ஒரு நல்ல காரியத்தை ஏவுகிறாரா, அல் ஆமிரூன பில் மாரூஃபில் அவர் சேரட்டும். ஒருவர் பாவத்தை விட்டு தடுக்கிறாரா, அந்நாஹீன அனில் முன்கரில் சேரட்டும். எந்த பாவத்தையும் லேசாக கருதி விடாதீர்கள். எந்த ஒரு நன்மையையும் நீங்கள் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். இதுதானே அதுதானே என்று சொல்லி விடாதீர்கள். அல்லாஹ் அதற்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுப்பான் என்று நமக்கு தெரியாது. எனவே பெருமானார் அதனால்தான் சொன்னார்கள், ரோட்டில் இருக்கக்கூடிய கல்லை முல்லை ஓரப்படுத்துவதும் ஈமானின் ஒரு பகுதி என்றார்கள் பெருமானார். தோ இந்த மனிதரை நான் சொர்க்கத்தில் பார்த்திருக்கிறேன். என்ன காரணம்? பூமியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறு தருகின்ற ஒரு மரத்தின் கீழே விழுந்து விட்டது. எல்லாரும் பார்த்துவிட்டு சென்றார்கள். இவர்தான் தன் கையால் அப்புறப்படுத்தினார். அதன் காரணமாக நான் இவரை சொர்க்கத்தில் பார்த்திருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லகத் ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னதி என்றார்கள். என்று சொன்னால், ஒரு மரத்தை, ஒரு செடியை நகர்த்தியவரே சொர்க்கத்தில் வந்து விட்டார் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். நாம் குஃப்ர், ஷிர்க், நிஃபாக், இர்திதாத், பித்அத் என்ற கொடிய விஷயங்களை கல்வை விட்டு நகர்த்துகிறோம். செடியை நகர்த்தவில்லை, கல்லை நகர்த்தவில்லை, பாவத்தை விட்டும் ஒரு முஸ்லிமை நகர்த்துகிறோம். அவனுடைய கண்களில் கொண்டிருக்கக்கூடிய காமத்தை விட்டும் நாம் துரத்துகின்றோம். பார்க்க வேண்டும் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மருத்துவர் பெண்மணி தன் ஆஸ்பத்திரியில வைத்து கயவர்களால் அவருடைய கருப்பு சூறையாடப்பட்டார். இரவிலே வேலை செய்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய கருப்பு சூறையாடப்பட்டது. கொஞ்சம் யோசிப்பார். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என் ஆட்சியிலே ஒருவர் மதீனாவுடைய எல்லையிலிருந்து சன்ஆ என்று சொல்லுகின்ற அந்த எல்லை வரை தனியாக ஒரு பெண் நகைகளை அணிந்து கொண்டு சென்றாலும் அவளிடத்தில் யாரும் நெருங்க முடியாது. காரணம், உமர் ரலியல்லாஹு அந்த ஹவுஃப், அந்த பயம் எல்லாருடைய உள்ளங்களிலே பதிந்திருக்கிறது. தனியாக ஒரு பெண் எத்தனையோ கிலோமீட்டர்கள் சென்று விட்டு வீட்டிற்கு அவள் பாதுகாப்பாக திரும்ப முடியும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள், குலஃபாக்கள். அவர்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்கின்ற நிலைமை நீங்கள் தேவையில்லை, உங்கள் வாழ்க்கை முறை தேவையில்லை, உங்களுடைய செயல்பாடுகள் தேவையில்லை என்று தூக்கி எறிகின்ற காலம். குலஃபாய் ராஷிதீனுடைய வாழ்க்கை முறை பின்பற்றப்படுவதற்கு தகுதி இல்லை என்றால் யாருடைய வாழ்க்கை பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள்? அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன் என்று மட்டும் சொல்லி இருந்தால் நாம் குலஃபாய் ராஷிதீனுடைய வாழ்க்கையிலே கேள்வி குறியாக்கியிருக்கலாம். நபி கடைசியில் அல் மஹ்தி என்று சேர்த்து விட்டார்கள். அவர்கள் தான் நேர்வழி காட்டப்பட்டவர்கள், அவருடைய வழிமுறைகள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அவருடைய செயல்பாடுகள், சொற்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு அடையாளம் அல் மஹ்தி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது என்று சொன்னார். பாஸ் ஆனவனை பார்த்து நாம் படித்தால் தான் நாம் பாஸ் ஆக முடியும். அது போன்று மஹ்தியீன்களை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும் என்ற அடிப்படையில் நாம் ஒரு பெண்ணுக்கு இன்று பாதுகாப்பு இல்லை, அவருடைய வேலை செய்கின்ற இடத்தில் வைத்து அவர் கற்பழிக்கப்படுகிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மோசமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்ஊனுன் மன் லார மூமினன் அவ் மக்ரஹி. யாராவது ஒருவர் ஒரு மனித நேயத்திற்கோ, ஒரு மதத்தை கடந்தவருக்கோ, அல்லது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவருக்கோ, கடவுளை ஏற்றுக்கொண்டவருக்கோ இடையூறு செய்தால், தொந்தரவு செய்தால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகுகிறார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் சொல்கிறேன்? ஒரு பெண்ணுடைய கருப்பு சூறையாடப்படுகிறது, கொடுமையாக தாக்கப்பட்டு
பலருடைய பலாத்காரத்தினால் அந்த பெண் மரணித்து போய்விடுகிறாள் என்று சொன்னால், அதன் மூலமாக நாட்டிலே கலவரங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய சாபம் எவ்வளவு இறங்குகிறது என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் சாபம் பெற்றவன் நிம்மதியாக வாழ முடியுமா? குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அதை யோசிச்சு பாருங்க. அதனால் நான் ஏன் சொல்கிறேன், நம்மால் யாருக்கும் தொந்தரவு ஏற்படக்கூடாது, நம்மால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. ஒரு மிருகம் தானே தவிர அதற்கும் கூட நம்மால் தொந்தரவுகள் ஏற்படக்கூடாது என்பதைத்தான் இந்த இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த பாதிக்கப்பட்ட பெண், மரணித்து போன பெண், அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மனிதாபிமானம், மனித நேயம் என்ற அடிப்படையில் இஸ்லாம் தான் தவறு நடக்கின்ற இடத்தில் முதலில் போய் நின்று ஆறுதல் சொல்லும், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும், அந்த தவறை தவறு என்று சொல்லும், அது திரும்ப நடக்கக்கூடாது, அதை செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். 1000 பேர் குரல் கொடுக்கலாம், பின்னால் முதலில் குரல் கொடுக்கின்ற இடத்தில் முதலில் இருப்பது இஸ்லாம் என்பதை மறந்துவிடாது. துக்க வீட்டில் போய் நீங்கள் நலம் விசாரித்தால், நோயாளியை போய் நீங்கள் ஆஸ்பத்திரியில் நலம் விசாரித்தால், மரணத்தை வீட்டில் போய் அவர்களுக்கு ஆறுதல் கூறினால் உங்களுக்கு நன்மை என்பதை சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். ஒருவர் இறந்து போய்விட்டால் அவன் வீட்டில் முதலில் நின்று அவனுடைய தோலை கட்டி கொடுத்து அவனுடைய கைகளில் இருந்து கூடி ஆறுதல் கூறு என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். வேடிக்கை பார் என்று சொல்லவில்லை. என்று ஒரு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டால் போட்டோ பிடிக்க 10 பேர் வருகின்றார்கள், அதை வேடிக்கை பார்க்க 10 பேர் வருகின்றார்கள். எல்லாரும் என்ன செய்வது என்று தெரியாமல் பேசிக்கொண்டு முடித்துக் கொண்டு கைகளை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே ஒரு இஸ்லாமிய இருந்தால் அவன் ஓடுகின்றான், அவன் தூக்குகின்றான், அவனுடைய அந்த சுமையை தான் தாங்கிக் கொள்கிறான். என்ன காரணம் என்றால் அவனுக்குத்தான் அது உணர்த்தப்படுகிறது. ஒருவனை நீ காப்பாற்றி விட்டால் மன் அஹ்யா அன்னமாஹிய நாஸ ஜமீஆ, ஒருவன் உன் மூலமாக வாழ்கிறான் என்றால் நீ ஒருவனுக்கு வாழ்க்கை தரவில்லை, அவனை சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்திற்கு நீ வாழ்க்கை தந்தார் என்று குர்ஆன் சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் இது போன்ற காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு மனிதனின் மானத்தை காப்பாற்றினார் என்று பார்க்கின்றோம். ஒருவன் ஒரு குறை செய்து விட்டால், தவறு செய்து விட்டால் எல்லா குரூப்புகளிலும் அது அனுப்பப்படுகிறது. ஒரே ஒருத்தர் ஒரே பள்ளிவாசலுடைய மோதினால் ஒரு காசை எடுத்து விட்டு சென்று விட்டார், தப்புத்தான், மாற்று கருத்து கிடையாது. 5000 பேர் அதை பார்க்கின்றார்கள். அவர் செய்த தவறு 50,000 பேர் குரூப்புகளிலே வேடிக்கை பார்க்கின்றார்கள். பெருமானார் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சத்தர அவுரத மூமின், ஒரு மூமினுடைய மான மரியாதை யார் பாதுகாப்பானோ, கான கமன் அஹ்யா மௌதகன், செத்து போன உயிரோடு புதைக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்ததை போல, ஒரு பெண்ணுக்கு உயிர் கொடுத்ததை போல என்று பெருமானார் ஒரு மான மரியாதைக்கு சொல்லுகின்றார்கள். நான் வருத்தத்துடன் சொல்லிக் கொள்கிறேன், இன்று நடக்கக்கூடிய நிகழ்வு அதுவாகத்தான் இருக்கிறது. எங்கோ ஒருவர் தவறு செய்கிறார், அது உலகம் முழுக்க பார்க்கப்படுகிறது, அது பரப்பப்படுகிறது, அது தவறுதான என்று நிரூபிக்கப்படவில்லை. இன்றும் ஒருவர் காணாமல் போகிறார், அவர் வீட்டிற்கு வந்து 2-3 நாட்கள் ஆகுகிறது, இன்றும் அவர் காணவில்லை என்று அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. நாம் செய்கின்ற காரியம் நல்லதா கெட்டதா, அது அறிவு சார்ந்ததா, அது தேவையானதா, அவசியமானதா என்பதை பார்க்க வேண்டிய, ஏதாவது சாக்கு போக்கு கிடைக்காதா அதை வைத்து சண்டை போடலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய கயவர்கள் பல பேர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் தன்னுடைய நேரத்தை வீணாக செலவு மாட்டான், ஒரு முஸ்லிம் தவறான காரியங்களில் ஈடுபட மாட்டான், ஒரு முஸ்லிம் பிறருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபட மாட்டான், ஒரு முஸ்லிம் ஒரு மனிதனுடைய மானபங்கங்களை வெளிப்படுத்த மாட்டான், ஒரு முஸ்லிம் பிறரை இழிவாகவும் செறிவாகவும் கேவலமாகவும் பேச மாட்டான் என்கின்ற நிலவரத்தை, இன்னும் வருத்தத்திற்குரிய செய்தி, ஒருவர் இறந்து போய்விட்டார், அவருடைய மறைவுக்கு இன்று அவர் கிடையாது, அவருடைய மான மரியாதைகள் பங்கப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அதில் ஈடுபடக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஐயாமுல் ஜாஹிலிய்யத்துடைய பழக்கத்தை தான் ஒழிக்க வந்தார்கள், அழிக்க வந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தௌபாவுடைய மஜ்லிஸ், பெண்களுக்கு பாதுகாப்பு இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது. நீங்கள் ஷரீஅத்தை கடைபிடித்தால் தான் உங்களுடைய வீட்டு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சிறார்களுக்கும் வயதானவருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை மறந்து விடாது. சில பெண்மணிகள் அவர்களுக்கு வருகின்றார்கள், அவர்களை பார்த்து கேட்டார்கள், அன்துமுல்லாத்தி யதுகுல்ன நிசாஅகுன்னல் ஹமாமாத், நீங்கள் அந்த ஊரை சார்ந்தவர்கள் தானே, நீங்கள் அந்த கபீலாவை சார்ந்தவர்கள் தானே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் தானே கழிவறையில் சென்று குளிக்கக்கூடியவர்கள்,
பிற ஊர்களுக்கும் பிற இடங்களுக்கும் சென்று அவர்கள் ஆடைகளை மாற்றக்கூடியவர்கள், அங்கே சென்று அவர்கள் குளிக்கக்கூடியவர்கள், அங்கே சென்று தங்கக்கூடியவர்கள். உங்க ஊருக்கார பொம்பளைங்க தானே என்று ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டு சொல்லுகின்றார்கள். சமயத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு மாமின் இம்ராஅத்தின், நபி சொன்ன என் காதால் நான் கேட்டிருக்கிறேன், மாமின் இம்ராஅத்தின், எந்த ஒரு பெண்மணி தன்னுடைய ஆடையை வைக்கிறார், அதாவது அவள் தங்குகின்றாள், ஒரு நாள் தங்குகின்றார், வெளியே செல்லுகின்றார், சுற்றுலா தலத்துக்கு செல்லுகின்றார், ஆங்காங்கே சுற்றுகின்றார். என்னங்க எங்கே தங்குகிறாள்? கணவனுடைய வீட்டு அல்லாததிலே, கணவனுடைய வீட்டு அல்லாததிலே. ஹதீஸ் என்ன சொல்ல வருகிறது? ஒரு பெண் திருமணம் செய்து முடிக்கப்பட்டு விட்டால் அவள் தாய் வீட்டில் வாழக்கூடாது, அவளுடைய சொந்த வீட்டில் வாழக்கூடாது, கணவனின் வீட்டில் சென்று தான் வாழ வேண்டும். காரணம், அதிலிருந்து அவருடைய பெற்றோர்களின் பொறுப்பிலிருந்து கணவனுடைய பொறுப்புக்கு கை மாறுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணத்திற்கு முன்னால் தந்தை என்ற உறவு இருக்கும், தாய் என்ற உறவு இருக்கும், திருமணத்திற்கு பிறகும் இருக்குமானால் பொறுப்பு கடமை என்பது கணவனை சார்ந்தது. மறந்து விடாது. இன்று எத்தனையோ பெண்மணிகள் திருமணத்திற்கு பிறகும் கூட பெற்றோர்களுக்கு நன்மை செய்கிறார்கள், தவறு கிடையாது. ஆனால் கணவனின் உரிமையை மீறுகின்றார்கள். கணவனை வருத்தப்படுத்திவிட்டு தான் வளர்ந்த வீட்டிற்கு இன்னும் நன்மை செய்கிறார்கள். ஆனால் கணவனை வருத்தப்படுத்திவிட்டு, கணவனை மதிக்காமல், கணவனின் பேச்சை மீறிக்கொண்டு செய்கின்ற மனைவிமார்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ வாழ வேண்டிய வீடு உன் கணவனின் வீடு. அதனால்தான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், மாமின் இம்ராஅத்தின், எந்த ஒரு பெண்மணி அவளுடைய ஆடையை வைக்கின்றார், என்ன அர்த்தம்? அவள் ஆங்காங்கே சுற்றுகிறாள், தங்குகின்றாள். சொந்தக்கார வீட்டுக்கு போறேன், அங்கே தங்குகின்றேன், என் நண்பன் கூப்பிடுகிறாள், என் தோழி கூப்பிடுகிறாள், என்னோடு கிளாஸ்மேட், என்னுடைய கல்லூரியில் படித்தவள், ஸ்கூலில் படித்தவள், அவருடைய வீட்டிற்கு கல்யாணத்திற்கு ஆங்காங்கே போகிறேன் என்று சொல்லி தங்குகின்ற சுற்றுகின்ற ஒரு பெண்மணியை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு நபி அவர்கள் சொன்னதாக சொல்லுகின்றார்கள், இல்லா ஹத்தகத்தி சித்ர் பைனஹா வ பைன ரப்பிஹா. அவள் என்ன செய்து விட்டார்? அது போன்று வேற எங்கேயாவது தங்கினால் இருந்தால் அவளுக்கும் அவளுடைய ரப்புக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மான மரியாதையை அவள் பங்கப்படுத்தி விட்டார். ரப்புக்கும் உண்டான மரியாதையை அவள் தூக்கி எறிந்து விட்டார். இறைவன் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கண்ணியத்தையும் மரியாதையும் காலில் போட்டு நிறுத்தி விட்டார். பெருமானார் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள் என்று சொன்னார். நான் இந்த ஹதீஸை இந்த இடத்தில் நான் சொல்ல நினைக்கின்றேன். காரணம், ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார். என்ன காரணம்? அவள் இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கக்கூடாத இடத்தில் இருந்து விட்டார். இரவு 12 மணிக்கு ஒரு பெண் ரோட்டில் நடந்து செல்கிறாள் என்றால் தவறு செய்யக்கூடாதவனுக்கும் தவறு செய்கின்ற எண்ணம் வரும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இரவு 12 மணிக்கு ஒரு பெண் தனியாக ஒரு இடத்தில் இருக்கிறாள் என்றால் நன்மை செய்யக்கூடியவனுக்கும் பாவம் தான் சிந்தனை வரும் என்பதை. காரணம், எல்லா மனிதர்களுடன், அதுவும் குறிப்பாக தனிமையில் ஷைத்தானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவரோடு நெருக்கமாக இருக்கின்ற ஷைத்தான் இருவர் ஆகுகின்ற பொழுது தூரமாகி விடுகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பெண்களின் மான மரியாதைகள் இன்று சூறையாடப்படுகிறது என்பது ஆண்களை கொண்டு அது தவறு என்றால் அந்த தவறுக்கு ஒத்து போகின்ற காரியத்தை பெண்களும் செய்கின்றார்கள். இன்னைக்கு கேட்டா ஆடை அலங்காரம், நாங்கள் எந்த ஆடைகளையும் அணிந்து கொள்வோம், ஆண்கள் நீங்கள் தவறாக பார்க்க கூடாது, உங்கள் கண்களில் காமம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களே, பரிசுகளிலே காசு இருந்தால் திருடன் திருடத்தான் செய்வான். அவரிடத்திலிருந்து பரிசை மறைப்பது உண்மை கடமையை தவிர நான் காசை வெளியே தான் வைப்பான், நீ திருடக்கூடாது என்று சொல்வது எந்த முறையாக இருக்கிறது? யோசித்து பாருங்கள். நான் நோ என்ட்ரியில் தான் வருவேன், நான் ஒன்வேயில் தான் வருவேன், நீ தான் பார்த்து போக வேண்டும் என்று சொல்லுகின்ற மோசமான காலம். ஆண்கள் என்றால் இச்சை உடையவர்கள், காமம் உடையவர்கள் தான் தவறு செய்கின்ற எண்ணங்கள் ஆண்களுக்கு வரத்தான் செய்யும். ஆனால் பெண்கள், நீங்கள் தான் ஆடைகளை சரி செய்ய வேண்டும், உங்கள் உடைகளை சரி செய்ய வேண்டும், உங்களுடைய உடல் உறுப்புகளை சரி செய்ய வேண்டும். இது இஸ்லாம் சொல்லித் தருகிறது. காரணம், காசு போய்விட்டால் சம்பாதித்துக் கொள்ளலாம், வீடு அழிக்கப்பட்டு விட்டால் சம்பாதித்துக் கொள்ளலாம், எல்லா பொருட்களும் போய்விட்டால் என்னுடைய வீடு சூறையாடப்பட்டு விட்டது, சம்பாதிக்கலாம். உலகில் எல்லா பொருட்களும் போய்விட்டால் சம்பாதிக்க முடியும், திரும்ப தர முடியும். ஒரு பெண்ணின் கருப்பு ஒரு தடவை போய்விட்டால்
திரும்ப அதை பெற முடியாது என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்றால் எவ்வளவு உஷாராக இருக்க வேண்டும். நான் ரொம்ப ஒரு மைனூட்டான பொருள், அது கை தவறு கீழே விழுந்து விட்டால், அது விலை மதிப்பு இல்லாத பொருள் உடைந்து விட்டால் அது திரும்ப பெற முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு உஷாராக நான் வைத்துக் கொள்வேன். ஒரு பெண்ணுடைய கற்பு இருக்கிறது, அதை விட ஒரு மைனூட்டான ரொம்ப கண்ணியமான பொருள் உலகில் எதுவும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த காரியம் தவறான காரியம், வருத்தத்திற்குரிய காரியம் என்பதுதான் உண்மை என்றாலும் கூட பெண்களும் பாதுகாப்பாக சரியாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆண் பெண்ணை பார்க்க வேண்டாம், ஒரு பெண் ஆணை பார்க்க வேண்டாம். ஏன் தெரியுமா? ஷைத்தான் விடுகின்ற அம்பில் ஒரு அம்பு தான் கெட்ட பார்வை என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், ஆண்களே பெண்களை பார்க்காதீர்கள், பெண்களே ஆண்களை பார்க்காதீர்கள். மன் தரக்கஹாமின் மகாபதி, நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக, என் பயத்தின் காரணமாக யார் அந்நிய பெண்ணை பார்ப்பதை விடுவானோ, இன்று போன்களிலேயும் வாட்ஸ்அப்களிலேயும் தவறான குரூப்புகளும் தவறான காட்சிகளும் தான் அனுப்பப்படுகிறது. அல்லாஹுக்கு பயந்து இந்த காட்சியை யார் பார்க்க விடுவாரோ, அல்லாஹ் சொல்லுகிறான், அபுதல் துகு ஈமானன், எல்லாரிடத்திலும் ஈமான் இருக்கிறது, ஆனால் நான் இவனுடைய ஈமானை மாற்றி விடுவேன். அவன் உள்ளத்திலே இன்பத்தை பெறுகின்ற, அவன் உள்ளத்திலே அந்த ஈமானின் சுவையை பெறுகின்ற ஒரு ஈமானை நான் மாற்றி தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னார். நாம் பார்க்க வேண்டும். எனவே மூமீனாக எல்லாரும் இருக்கலாம், ஈமான் எல்லாருக்கும் இருக்கிறது. ஹலாவத்துல் ஈமான் இருக்கிறதா? ஹலாவத்துல் ஈமானை பெற வேண்டும் என்றால் கெட்ட பார்வைகளை விட வேண்டும், கெட்ட பழக்கங்களை விட வேண்டும். ஒரு 4 ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு பெண் இருக்கிறார் என்று சொன்னார். முஸ்லிமான பெண். கவலைக்குரிய விஷயம். நான் உங்கள் அனைவரையும் பார்த்து கேட்கின்றேன், உங்கள் வீட்டு பெண்களை எப்படி நீங்கள் பல ஆண்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அனுப்புகின்றீர்கள்? எந்த நம்பிக்கையில் அனுப்புகின்றீர்கள்? காலம் எப்படிப்பட்ட காலம்? அதை யோசிப்பார். நபியுடைய காலம் முடிந்து விட்டது, சஹாபாத்துடைய காலம் தொடங்கியது. அந்த காலத்தையே ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஆடையை நபி பார்த்திருந்தால் அவர்கள் தடுத்திருப்பார்கள், மஸ்ஜிதுக்கு வர அனுமதி தர மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார். என்றால் தலையிலே பூ வைத்துக் கொண்டு விதவிதமான ஆடைகளை போட்டு பள்ளிவாசலுக்கு இன்றும் வரலாம் என்று சொல்லுகின்ற தலைவர்கள் இருக்கின்ற காலம் மிக மோசமான காலம். ஆணுக்கு நிகராக பெண்களும் ஜனாசாவில் கலந்து கொள்ளுகின்றான் என்று சொல்லுகின்ற காலம் மிக மோசமான காலம். யோசிப்பார். யாராவது ஒருவர் ஆதாரம் காட்டுங்கள். நபியுடைய காலத்தில் பெண்கள் பள்ளியில் வந்து ஜனாசா தொழுதார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன் தொழுதார்கள், ஆயிஷா அம்மையார் தொழுதார்கள், ஃபாத்திமத்து ஸஹ்ரா தொழுதார்கள். ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள். உங்களிடத்தில் தான் புகாரி இருக்கிறது, ஆதாரத்தை காட்டுங்கள். முஸ்லிம் இருக்கிறது, ஆதாரத்தை காட்டுங்கள். எந்த தைரியத்தின் பெண்களை பள்ளிவாசலுக்கு ஜனாசா தொழுகை ஆணுக்கு நிகராக வரலாம் என்று சொல்லுகிறேன்? பெருமானார், நான் கபரு ஜியாரத் செய்வதை கூட பெண்களுக்கு ஏன் தடுத்தேன் தெரியுமா? அவர்கள் பலகீனமானவர்கள். கபரிஸ்தானுக்கு வந்தால் அவர்கள் அழுவார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் மிருதுவானது. எனவே ஒரு காலம் வரை பெண்கள் கபரிஸ்தானுக்கு வரக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால், மையத்திற்கு அருகாமையில் நின்று பெண்கள் ஆணுக்கு நிகராக தொழுகின்ற முறையை யார் உங்களுக்கு கற்பித்தது? யார் உங்களுக்கு அனுமதி தந்தது? செய்தனா அபூ சயீத் அல் குத்ரி சஹாபி ரசூல் இடத்தில் நாங்கள் கேட்டோம், ஜனாசா வந்து விட்டால் நாங்கள் என்ன செய்வது என்று நாங்கள் கேட்டோம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா சஹாபி ரசூல் சொல்லி தருகின்றார்கள், ஒரு பள்ளி வாசலுக்கு ஜனாசா வந்து விட்டால் ஆண்களே நீங்கள் சஃபில் நின்று கொள்ளுங்கள், ஆண்கள் தான் தகுதியானவர்கள், பெண்கள் ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடாது சொன்னார்கள். குன்னா நகூலு, இன்று ஜனாசாவுக்கு பிறகு அடக்கிய பிறகு துவா ஓதலாமா, தொழுத பிறகு துவா ஓதலாமா? இது பிதாத் என்று சொல்லக்கூடியவர்களே, துவா ஓதாதீங்க, ஜனாசாவே துவா என்று சொல்லக்கூடியவர்களே, நபியின் காலத்தில் நபியுடைய ஜனாசாவுடைய துவா போதுமானது. நான் இறந்து போனவரும் சொர்க்கவாசி, இறந்து போனவரும் நல்லவர், அவருக்கு ஒரு வார்த்தை போதுமானது, ஒரு தொழுகை போதுமானது. மனதை தொட்டு சொல்லுங்கள், இன்று தொலை வைக்கக்கூடியவர் எத்தனை துவா செய்ய வேண்டும்? வந்திருக்கிறாரே இறந்து போய் மையத்தாக, அவர் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறார், அவருக்கு எத்தனை துவாக்கள் செய்தாலும் குறைவுதான். 40 நாள் பாத்தியா ஓதினால் கூடாது என்று சொல்லக்கூடியவர்களே, இன்று வருகின்ற பாவிக்கு 40 நாள் கிடையாது, 40 வருடம் ஓதினாலும் பாத்தியாக்கள் குறைவுதான். காரணம், அவ்வளவு பாவங்கள் செய்து அவர் பள்ளிவாசலுக்கு அவருடைய ஜனாசா வருகிறது என்று சொன்னார். நபியுடைய காலத்தில் நபிதான் துவா ஜனாசா தொலை வைத்து விட்டார்களே, துவா ஓதவில்லை என்று சொல்லக்கூடியவர்களே,
தொலை வைத்த நபி அல்லாஹு மக்ஃபிர்லி ஹய்யினா என்று தொழுகையில் ஓதிவிட்டார், அவர் மன்னிக்கப்பட்டார் என்பது கிடையாது, சொர்க்கவாசியாக இருந்தார். இறந்தவரும் சஹாபி. இன்று வருகின்றவர் யார் வருகிறார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு துஆக்கள் தேவையில்லையா? அவருக்கு சொர்க்கத்தில் வெறும் அல்லாஹு மக்ஃபிர்லி ஹய்யினா என்று ஓதிவிட்டால் முடிந்து விட்டதா? நபி ஓதினார்கள் என்று சொல்லிக்கின்றீர்களே, வந்தவர் யார்? சாத் பின் முஆதுக்கு நபி அல்லாஹு மக்ஃபிர்லி ஹய்யினா என்று சொன்னார்கள். அவர்களுக்கு போதுமானது. காரணம் அவருடைய மரணத்தை கேட்டு அல்லாஹுடைய அரிசி ஆடியது. இன்று வரவர் யார் வருகிறார்? சாத் பின் முஆத் வந்தாரா? உஸ்மான் பின் மல்ஊன் வந்தாரா? யாருடைய ஜனாஸா வந்திருக்கிறது? அவருக்கு நாம் கை தூக்காமல் இருக்கிறது. அபூ சயீத் அல் குத்ரி சொல்லுகிறார்கள், ஒரு ஜனாஸா வந்து விட்டால் நாம் கை தூக்கி இவ்வாறு துஆ செய்ய வேண்டும், ஜனாஸாவை வைத்துக் கொண்டு துஆ செய்ய வேண்டும். சொல்லக்கூடியவர்கள் சயீத், அபூ சயீத் அல் குத்ரி சஹாபி ரசூல். அல்லாஹும்ம அன்த ரப்புனா வ ரப்புஹு, நீ எங்களுக்கும் இறைவன், இறந்து போன இந்த மையத்துக்கும் நீ தான் இறைவன். ஹலக்தஹு, நீ தான் இவரை படைத்தாய். வ ரஸக்தஹு, நீ தான் இவருக்கு ரிஸ்கை அளித்தாய். வ அஹ்யைதஹு, நீ தான் இவருக்கு வாழ்க்கையை பிச்சையாக கொடுத்தாய். வ கஃபல்தஹு, இவருக்கு நீ தான் பொறுப்பெடுத்துக் கொண்டாய். ஃபக்ஃபிர் லனா வ லஹு, எனவே நீயே எங்கள் பாவத்தையும் இவர் பாவத்தையும் மன்னித்து விடு அல்லாஹ். லா தஹரிம்னா அஜ்ரஹு வ லா துதில்லனா பஅதஹு என்று அபூ சயீத் அல் குத்ரி கற்றுக் கொடுத்த துஆ ஹதீஸுடைய கிதாப்களில் வருகிறது என்று சொன்னார். நான் என்ன சொல்ல வருகிறேன்? காலம் மிக மோசமாக இருக்கிறது. ஒரு பெண், ஒரு குழந்தை ஒரு ஜூஸை குடித்தது. ஜூஸ் அது மனிதனுக்கு லாபத்தை தரக்கூடியது, பயனை தரக்கூடியது. ஆனால் அதை குடித்து விட்டு அந்த குழந்தை இறந்து போய்விட்டது. நாம் எத்தனோ தடவை ஜூஸை குடித்திருக்கிறோம். நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த பாட்டில்களை வாங்கி கொடுத்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு 10 ரூபாய் ஜூஸ் பாட்டில் எல்லா இடத்திலும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய பாட்டிலை ஒரு குழந்தை குடித்து இறந்து போய்விட்டது என்றால், மனிதனுக்கு பயன் தருகின்ற, லாபம் தருகின்ற வஸ்து மனிதனுக்கு இடையூறை தருகிறது, ஆபத்தை தருகிறது, மரணத்தை தருகிறது என்று சொன்னால் நாம் எந்த நம்பிக்கையில் வாழப்போகிறோம்? நாம் சாப்பிடுகின்ற உணவு நமக்கு ஹயாத்தை தரப்போகிறதா? நாம் சாப்பிடுகின்ற உணவு நமக்கு மௌத்தை தரப்போகிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காலத்தில் உயிர் பிச்சையை கேட்பதற்குத்தான் இது போன்ற மஜ்லிஸ்கள் நடத்தப்படுகிறது. எனவே பள்ளிவாசலுக்கு வாருங்கள், நல்ல காரியங்கள் செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யذهب இலா புத்ஆன் வாதின் ஃபில் மதீனா, உங்களில் ஒருவர் யாராவது ஆசைப்படுகிறாரா புத்ஹான் என்ற இடத்தின் பக்கம் சென்று ஃபயாத்திய பினாகத்தைனி அதீமத்தைனி ஃபீ கைரி இஸ்மின் வலா கத்தியத்தி ரஹமின், சொந்தத்தை துண்டிக்காமல் பாவம் செய்யாமல் 2 கொழுத்த ஒட்டகத்தை கொண்டு வந்து அதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கின்ற நன்மை யாருக்காவது வேண்டுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், குல்லுனான் உஹிப்பு ذلك யா ரசூலுல்லாஹ், இப்படிப்பட்ட நன்மை எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுவோம். 2 ஒட்டகத்தை, அதுவும் கொழுத்த ஒட்டகத்தை அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்த நன்மை வேண்டும் யா ரசூலுல்லாஹ், வேண்டும் யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அனைவரும் அதை ஆசைப்படுகிறோம் யா ரசூலுல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யذهب அஹதுக்கும் இலல் மஸ்ஜித், உங்களில் ஒருவர் பள்ளிவாசலின் பக்கம் செல்லட்டும், அல்லாஹுடைய வேதத்தில் இருந்த 2 ஆயத்தை அவர் கற்றுக்கொள்ளட்டும். அவருக்கு சிறந்தது 2 கொழுத்த ஒட்டகங்களை அவர் பெற்று அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பதை விட சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், 3 ஒட்டகத்தை கொடுத்து நன்மை வேண்டுமா 3 ஆயத்தை கற்றுக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொல்லிக் கொண்டே சொல்லுகின்றார்கள். கடைசியா சொல்லுகின்றார்கள், நீ 10 ஆயத்தை கற்றுக்கொண்டால், கற்றுக் கொடுத்தால் 10 கொடுத்த ஒட்டகத்தை கொடுத்த நன்மை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நேரம் கடந்து விட்டது. அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் எல்லாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற மஜ்லிஸ்கள் நமக்கு காரணமாக இருக்கிறது. ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எதுவரை மாற மாட்டீர்களோ அதுவரை அல்லாஹ் மாற மாட்டான் என்ற ஒரு செய்தி என்று பார்க்கின்றோம். பெண்களை அழகுக்காக, ஆசைக்காக, ஆடம்பரத்திற்காக, அந்த பெண் என்னங்க எத்தனை உறுப்புகளில் இருக்கின்றார், எத்தனை அவர் தொடர்புகளை வைத்திருக்கிறார், அவளுக்கு போனிலே எத்தனை விதமான விஷயங்கள் தெரிகிறது, அதனால் நான் அவளை திருமணம் செய்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்கள் இருக்கின்றார். அவளுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கிறது என்று சொல்லி
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தன்கிஹு அன்-நிஸா லிஹுஸ்னிஹின்ன, எந்த பெண்ணையும் அவருடைய அழகை காரணம் காட்டி திருமணம் செய்யார். இன்னைக்கு வெளியிருந்து அழகை பார்த்து மயங்கி போனவர்கள், ஏமாந்து போனவர்கள் அதிகமான ஆண்கள் இருக்கின்றார்கள். நபி அன்றே சொல்லியிருக்கிறார்கள், ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு தகுதி அவருடைய அழகு கிடையாது. அவருடைய அழகை பார்த்து நீ திருமணம் செய்யாது. ஏன் தெரியுமா? நபி சொல்லுகின்றார்கள், அவருடைய அழகு போவிட வாய்ப்பு. இன்று அழகு இருக்கிறது, நாளை காணாமல் போய்விடலாம். பேங்க் பேலஸை பார்த்து இன்று திருமணம் செய்யப்படுகிறது. என்னங்க, அவர் பேங்க் பேலஸ் அதிகமாக இருக்கிறது, இவ்வளவு சொத்துக்கு அவர் தகுதியாக இருக்கிறார். நபி சொல்லுகின்றார்கள், எந்த பெண்ணையும் காசை பார்த்து திருமணம் செய்யாது. ஏன் தெரியுமா? அவளும் அவருடைய காசும் போய்விடலாம். நபி சொன்னார்கள், ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு தகுதியானது தீனாக இருக்கிறது. நபியுடைய முகப்பத் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதா? இறைநேசர்களை அவள் காதலிக்கிறாளா? யார் யாரை காதலிக்கிறார் என்று பார்க்கக்கூடியவனே, அந்த ஆணை காதலிக்கிறானா? உடனே வேண்டாம் என்று சொல்லுகின்றவனே, அவளை காதலிக்கிறானா? ஒரு அந்நிய ஆணுடைய பிரியம் ஒரு பெண்ணின் உள்ளத்தில் வந்துவிட்டது என்றால் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்றவனே, இறை நேசர்களின் பிரியம் அந்த பெண்ணின் உள்ளத்தில் வரவில்லையே, எப்படி திருமணம் செய்ய தயாரானார்? அதனால் உள்ளத்தில் இருக்க வேண்டிய பிரியம் இறை நேசர்களின் பிரியம், சஹாபாக்களின் பிரியம், நபியின் பிரியம், உம்மஹாத்துல் மூமினின் பிரியம், அவுலாதே ரசூலின் பிரியம், அஹ்லே பைத்தின் பிரியம் ஒரு பெண்ணின் உள்ளத்தில் இருக்க வேண்டும், ஆணின் உள்ளத்தில் இருக்க. இதுதான் திருமணம் செய்வதற்கு தகுதி என்று இந்த உம்மத்திற்கு, இந்த உலகத்திற்கு நிகாஹுடைய பாடத்தை கொண்டு வந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னார். தீனுக்காக திருமணம் செய்யுங்கள் சொல்லிவிட்டு நபி சொல்லுகின்றார்கள், லாமத்துன் சௌதாஉன் கர்மா ஸாத்து தீன் அஃதலு, வெள்ள தோல்காரியை விட, சிவந்த தோல்காரியை விட, காதிலே கம்மல் மாட்டிக்கொண்டு கருப்பாக தோல் இருக்கக்கூடிய அசிங்கமான பெண், ஆனால் அவருடைய தீன் இருக்கிறது, அவரிடத்தில் நபியுடைய முகப்பத் இருக்கிறது, இவன் சிறந்தவன் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார். நாம் பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய தொடர்புகள், நம்முடைய பழக்கங்களை நன்றாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மகாரிமுல் அக்லாகி மின் அமாலில் ஜன்னதி, நல்ல பழக்கங்கள், நல்ல பேச்சுக்கள், நல்ல பார்வைகள், நல்ல செயல்பாடுகள், இதுதான் சொர்க்கத்தின் அமல் என்றார்கள் பெருமானார். ஒருவர் நல்ல பழகுகிறாரா, சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்கிறாரா, ஏழைகளுக்கு உணவளிக்கிறாரா, விருந்தோம்பல் செய்கிறாரா, செலவை கட்டுப்படுத்தி வீணான விரைவில் செய்யாமல் செலவு செய்கிறாள் என்று பார்க்கின்றோம். ஒவ்வொரு பெண்மணிகளும் பர்ச்சேஸ் என்ற பெயருமே எதுக்குமா துணி எடுக்கிற? ஒரு கணவனுக்கு வருடத்தில் 2 தடவைத்தான் துணி எடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இது மார்க்கம் சொல்லி தருகிறது. ஆனால் இன்று வாரம் வாரம் துணி எடுக்கக்கூடியவர்கள், மாதம் மாதம் துணி எடுக்கக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், மாற்று மத பண்டிகையை காரணம் காட்டி துணி எடுக்கக்கூடியவர்கள், ஏமா நீ துணி எடுக்கிற, இதோ ஓணம் பண்டிகை வந்து விட்டது, அதற்கு ஆஃபர் போடுகின்றார்கள், இது ஆடி வந்து விட்டது, ஆடிக்குண்டான ஆஃபர் போடுகின்றார்கள் என்று சொல்லி துணி எடுக்க சாக்கு போக்குகளை தேடக்கூடியவர்கள். வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் என்பது நல்ல பழக்கம் கிடையாது, சொர்க்கத்தின் காரியம் கிடையாது. நபி சொர்க்கத்திற்கு போகின்ற அமல் என்ன சொல்லிவிட்டார்கள்? மக்காரிமுல் அக்லாக், நல்ல பண்புகள், நல்ல பழக்கங்கள், இதுதான் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து சொல்லுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் கொடுத்ததை போதுமாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுத்ததை நீங்கள் பிறரை பார்க்காதீர்கள், மேலே உள்ளவர்களை பார்க்காதீர்கள், கீழே உள்ளவர்களை பாருங்கள். துன்யாவிலே கீழே உள்ளவர்களை பாருங்கள், மறுமையிலே மேலே உள்ளவர்களை பாருங்கள். அல்லாஹு தஆலா இந்த தௌபாவுடைய மஜ்லிஸை கொண்டு சஃபர் மாதம் அடுத்து வருகின்ற ஒடுக்கத்து முதல் என்று சொல்லுகின்ற அல்லாஹ் அது போன்ற இந்த பூமியிலே பல முசீபத்துகள், சோதனைகள், கஷ்டங்கள், கண்திஷ்டிகள் இறங்குகிறதோ அது அனைத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து முஸ்லிம்களுக்கு நல் வாழ்வையும் உயர்ந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்வையும் அல்லாஹ் கொடுத்து, குறிப்பாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, பலஸ்தீன மக்களாக இருக்கட்டும், வயநாடு மக்களாக இருக்கட்டும், அல்லாஹ் எல்லாருக்கும் நல் வாழ்வை தருவானாக, உயர்ந்த நிம்மதியான வாழ்வை தருவானாக. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்ற, அவன் பொருந்தி கொள்ளுகின்ற வாழ்வையும் அமலையும் காரியத்தையும் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுத்துவானாக. வாக்குறு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.